அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. ஒரு வழியா தப்பிச்சு வீட்டை விட்டு வெளியே வந்தாச்சு. ஒருத்தனும் பார்க்கல. கொஞ்ச நேரத்துல வள்ளியக்கா என்ன வேலை பார்க்க தெரிஞ்சாங்க. ஐயோ, சரத், ஜீவா, சக்தி எல்லாத்தையும் கூப்பிட்டா சும்மாவே அந்த பொண்ணை வச்சு என்ன இன்னும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல அந்த பொண்ணு கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்கான்னு தெரிஞ்சா சொல்லவே தேவையில்ல. அடுத்த அப்பா மட்டும் தான் நியூஸ் போகும். அதனால இது யார்கிட்டயும் சொல்லாம அப்படியே ஆபீஸ் போயிட வேண்டிதான். சரி, ஓகே, அண்ணி கிட்ட சொல்லியாச்சு. அண்ணி அம்மா கிட்ட எல்லாம் பார்த்து சொல்லிக்குவாங்க. நாம கிளம்புவோம். டேய், என்னடா தப்பிச்சு போலான்னு பாத்தியோ? என்னடா திரு, எங்க கண்ணுல படாம தப்பிச்சு ஓடிலான்னு பாத்தியோ? அதானே. ஏண்டா, ரூமை விட்டு தெரியாம வீட்டுக்கு வெளியே வந்துட்டா உன்னை என்ன பார்க்க முடியாதா? திருவண்ணா, நீ ஷாக் ஆகுறத பார்த்தா ரொம்ப பெரிய விஷயம் நடந்திருக்கும் போல. ஐய, அப்படியெல்லாம் இல்லையே. அப்ப நான் சொல்லுடா, பார்சல் உனக்கு வந்ததாமே. யார் அனுப்புனா? என்ன அனுப்புனாங்க? ஊட்டியில உள்ள பொண்ணா? திரும்பவும் உனக்காக வாசம் செய்பவள்ங்கிற வாசகம் வந்ததா? அது மட்டும் தான் வந்ததா இல்ல கிஃப்ட் ஏதாவது வந்ததா? அட பாவிகளா, ஒரு பார்சல் தானடா வந்தது. உள்ள இருக்கிற எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டீங்க. அவ்வளவுதானா நம்ம சீக்ரெட்? இல்ல, சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணணும். டேய் சொல்லுடா, வாய்க்குள்ள என்ன புலம்புற? பார்சல்ல என்ன வந்தது? யார் அனுப்புனா? டேய் முத என்ன அனுப்புனாங்க அத சொல்லு. 4 பார்சல் பிரியாணி. போங்க, 4 பேரும் உட்காந்து சாப்பிடுறீங்களா? ஓ, நான் ரெடி. வள்ளியக்கா, முத உங்களை சொல்லணும். 5 நிமிஷம் கழிச்சு வாரேன், கிஃப்ட் என்ன இருக்குன்னு சொல்லுன்னு சொன்னீங்க. ஆனா 5 நிமிஷத்துல இந்த 3 பேத்தையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இன்னும் 2 எங்க? அதை மட்டும் ஏன் விட்டீங்க? அவங்களையும் கூப்பிட்டேன். ஒன்னு ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கு, இன்னொன்னு பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு இருக்கு. வள்ளியக்கா, பொண்டாட்டி பேச்ச கேக்குறது சக்தி தானே? சக்தி தான் ஜீவா. அதானே. எப்படி என் தங்கச்சி? எப்படா சரத்து? தூ மேய்க்கிறது எருமை, இதுல பெருமை வேற. டேய், அருமை பெருமை எல்லாம் நாம தாண்டா உண்டாக்கிக்கணும். சரி, மேட்ருக்கு வா. அவன் நாட்டுக்கு எஸ்கேப் ஆயிட போறான். இதோ. சொல்லுடா, பார்சல் எங்க இருந்து வந்தது? டேய், அது என் ஃப்ரெண்ட் அனுப்புனது. ஃப்ரெண்டா? எந்த ஃப்ரெண்டு? இப்ப எதுக்குடா இந்த கேள்வி? திருவண்ணா, சொல்லு, அந்த பொண்ணு தானே உனக்கு பார்சல் அனுப்புனது? ஐயே, இல்லடா பாப்பா. ஆனா பொய் சொல்லாத. இத்தனை நாள் வீட்ல உனக்கு ஏதாவது ஒரு சின்ன லெட்டராவது வந்திருக்கா? லெட்டரை விடு, ஒரு போஸ்ட் கார்டாவது வந்திருக்கா? டேய், அதெல்லாம் நிறைய வந்திருக்கு. நிறைய நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு தம்பி. பர்சனலா உனக்கு மட்டும் வந்திருக்கா? அப்படி கேளுங்க வள்ளியக்கா. சொல்லுடா. டேய், உங்களுக்கு என்னடா பிரச்சனை? எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆகுதுடா. முத இத சொல்லிட்டு போடா தம்பி. என்ன? அதுக்காக அண்ணன்லாம் சொல்ல முடியாது. டேய், பேச்ச மாத்தாத. முத அது என்ன பார்சல்? போ குடுகுடுன்னு ஓடியே போய் எடுத்துட்டு வா பாப்போம். போடா. டேய், ஏண்டா? ஐயோ, என்னோட ஃப்ரெண்டு, அவனுக்கு கல்யாணமா, அதனால பத்திரிக்கை அனுப்பியிருக்கான். போதுமா? பத்திரிக்கைக்கு எதுக்கு நான் பார்சலு? அது பத்திரிக்கை கொஞ்சம் பெரிய சைஸ் பாப்பா. ஓ, எங்க அந்த பெரிய சைஸ் பத்திரிக்கையை நாங்களும் பாக்குறோம். ஜீவா, ஒழுங்கா ஆபீஸ்க்கு வா. அதெல்லாம் போலாண்டா. முத பத்திரிக்கை எடுத்துட்டு வா. டேய், இம்சை பண்ணாதீங்கடா. அப்பனா நீ எதையோ எங்க கிட்ட மறைக்கிற. ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. டேய் சரத்து, திருவண்ணா கோபப்படுறான். அப்பனா என்னமோ இருக்குடா. நீயுமா பாப்பா? திரு தம்பி, எனக்கு வீட்டுல 1008 வேலை இருக்கு. இப்படியே நிக்க வச்சிட்டு இருந்தா எப்படி? டக்குன்னு போய் பார்சல் எடுத்துட்டு வந்து காமிங்க. போய் நான் வேலைய பாக்க. வள்ளியக்கா, இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா இல்ல? என் பார்சலை பார்த்துட்டு தான் நீங்க வேலை பார்க்கணுமோ? ஆமா திரு, எங்களுக்கு என்ன சந்தேகம்னா, பார்சல் அனுப்புனது ஒருவேளை அந்த ஊட்டி பொண்ணா இருந்தா? இல்ல, இவங்க கிட்ட பார்சல் வந்தது, கிஃப்ட், அந்த லெட்டர் எல்லாத்தையும் சொன்னோம். சும்மாவே அந்த பொண்ணு கூட லவ் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணி வீட்டுக்குள்ள ஒரு பெரிய குட்டி கலட்டாவே உண்டு பண்ணிடுவாங்க. இவ்வளவு ஆர்வமா இருக்கிறவங்க கிட்ட சொல்லாம இருக்கிறது எவ்வளவோ நல்லது. டேய், என்னடா போய் சொல்லலாம்னு யோசிக்கிறியா? யோசிக்காம மேட்ரு சொல்லுடா. டேய், உண்மைதான்டா. என் ஃப்ரெண்டுக்கு அடுத்த மாசம் மேரேஜ். அதுக்கு எனக்கு இன்விடேஷன் அனுப்பியிருக்கான். போதுமா? அண்ணா, அதை எடுத்துட்டு வா. ஐயோ பாப்பா, எடுத்துட்டுலாம் வர முடியாது. வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றேன். வாட்ஸ்அப்லயா? ஆமா, அவன் அப்படிதானே சென்ட் பண்ணா. டேய், பார்சல் அனுப்பிட்டு வாட்ஸ்அப்ல. ஐயோ, பொய் சொல்லவாது வருதாடா திரு உனக்கு. அது வாட்ஸ்அப்லயே அனுப்புனா, பார்சலே அனுப்புனா, உங்களுக்கு என்ன? நான் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றேன், எல்லாரும் பாருங்க. அப்புறம் என் ஃப்ரெண்டு கல்யாணத்துல மட்டன் பிரியாணி எல்லாரும் வாங்க கூட்டிட்டு போறேன். மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு வரலாம். ஓகேவா? இப்போ நான் ஆபீஸ் போறேன். டேய் பாப்பா, ஒழுங்கா காலேஜ் போ. டேய் சரத்து, கொண்டு போய் விடு. ஏய், எனக்கு வேலை இருக்குடா. ஓ வேலை மண்ணாங்கட்டிலாம் எனக்கு தெரியும். சக்தியை தொந்தரவு பண்ணாத. நீ கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிட்டு வா. ஏய் ஜீவா, நீ வாடா.
என்னடா என்ன பாக்குறீங்க? அப்பப்ப எங்களுக்கெல்லாம் நீ அண்ணங்கிறத காமிச்சுக்கோ. ஆமாண்டா, அதுக்காக வள்ளியக்கா ஏன் நிக்கிறீங்க? போங்க. திரு, என்னக்கா? ஆனா நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். என்னன்னு? பார்சல் ஊட்டி பொண்ணு தானே அனுப்புச்சு. ஐய, இவ்வளவு தூரம் பேசியும் திரும்ப இருந்தா ஆளாளுக்கு போய் வேலையை பார்க்க போறீங்களா இல்லையா? கெட் அவுட். டேய் அண்ணேங்கிற மரியாதைக்காவது போய் தொலைங்கடா. நீ போ, நாங்க போய்க்கிறோம். அப்பா சாமி, கிளம்புறேன்ப்பா. டேய் சரத்து, ஏதோ சம்திங் இருக்கு. அது எனக்கும் புரியுது. சரி வா காலேஜுக்கு. சரி ஓகேடா, நான் திருக்குட அப்படியே ஆபீஸ் போறேன். கிளம்பு விட்டுட்டு போயிட போறான். இதோ போயிட்டேன். ஏதாவது முக்கியமான மேட்ரு கிடைக்குன்னு பார்த்தேன். ஒன்னும் இல்லையா, நானும் போய் என் வேலையை பாக்குறேன். போங்க வள்ளியக்கா. நான் காலேஜ் கிளம்புறேன், அம்மாட்ட சொல்லிருங்க. சொல்லிடுறேன், கிளம்புங்க. டேய் வாடா, ஏன் நிக்கிற? வாரேன், வேற வழி. டேய் சரத்து, என்னடி? இன்னைக்கு சாயங்காலம் லேட்டா கூப்பிடவா? லேட்டாவா? எதுக்கு? நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன். ஃப்ரெண்டு வீட்டுக்கா? எதுக்குடி? டேய், அவங்க பழைய வீட்ல இருந்து இப்ப புது வீட்டுக்கு போயிருக்காங்களாம். என்ன பாக்க வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. அதனால நான் இன்னைக்கு அவ கூட அவ வீட்டுக்கு போவேன். அவ வீட்ல இருந்து கூட கால் பண்றேன். நீ நேரா அங்க கூட கூப்பிடவா? எங்க இருக்கு வீடு? தெரியலடா, கூட்டு போறேன்னு சொன்னா. யாரு? அந்த மஞ்ச மண்டையா? டேய், என் ஃப்ரெண்ட பத்தி ஏதாவது சொன்ன? என்னடி? என்ன பண்ணுவ? அந்த சுதாவை தாறு மாறா திட்டுவேன். செஞ்சாலும் செய்வ. கிளம்பு. அந்த பயம் இருக்கட்டும்டா தம்பி. இருக்கும் போடி. வா. இன்னைக்கும் வேலை சரியா போச்சா? இவ்வளவு டிராப் பண்ண பிக்கப் பண்ண இதுக்கே நமக்கு ஒரு நாள் பொழுது போகுது. சிவானிய பார்க்க போலான்னு நினைச்சேன், அது கூட இன்னைக்கு முடியாது போல. சரி ஓகே, பாப்போம். மார்னிங் எல்லாரும் சாப்பிட்டாச்சு. எல்லாத்தையும் எடுத்து ஒதுக்கியும் வச்சாச்சு. இனி என்ன பண்றது? ஆமால, சுபா இன்னும் சாப்பிடவே இல்ல. சுபாவுக்கு திடீர்னு கல்யாணம் முடிஞ்சனால கண்டிப்பா ரொம்ப அப்செட்ல இருப்பா. இன்னைக்கு போய் அவகிட்ட கொஞ்ச நேரம் பேசணும். இவங்க ஆபீஸ் போட்டோம், போனதும் போய் பேசலாம். என்னங்க? என்னம்மா? என்னவா நீங்க என்ன கிச்சனுக்கு வந்திருக்கீங்க? ஆபீஸ் கிளம்புறேன். உன்னை பார்த்தேன், கிச்சன்ல இருந்த, சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்னங்க, கூப்பிட்டா வந்திருப்பேன்ல. எதுக்கு? உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுல. என்னங்க, இதெல்லாம் ரொம்ப ஓவர் தான். இதெல்லாம கஷ்டம்? இதெல்லாம கஷ்டம்லாம் கிடையாது. எதுவுமே என் பொண்டாட்டிக்கு கஷ்டமா இருக்க கூடாது. நான் வந்து சொல்லிட்டு போறதுல என்ன தப்பு இருக்கு? சரிதான். சரி கிளம்பட்டா? காலையில டிஃபன் சூப்பரா இருந்தது. உன்னோட கைவண்ணம் தானே? சரி, நான் கிளம்பட்டா? போயிட்டு வாங்கங்க. இல்ல. என்னங்க, இது கிச்சன். யார் வேணாலும் எப்ப வேணாலும் வரலாம். ஓ சரி, ஓகே, வா. எங்க? ரூம்க்குமா? எதுக்கு? போயிட்டு வரேன்னு சொல்லதான். நீ தானே சொன்ன கிச்சன் யார் வேணாலும் எப்ப வேணாலும் வரலான்னு. அதான். என்னங்க, சேட்டை பண்ணாதீங்க, கிளம்புங்க, லேட் ஆகுது. இன்னைக்கு மாமாவும் ஆபீஸ்க்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆமாமா, சக்தி வீட்ல இருக்கான்ல. என்னங்க, நான் ஒன்னு சொல்லவா? என்னம்மா? சக்தி ஆபீஸ் போனாலாவது சந்தோஷமா இருப்பான். பாவம் அந்த பையனை போய் வீட்ல விட்டு ஏங்க இன்னும் கஷ்டப்படுத்துறீங்க? அதத்தான் அப்பாட்ட நானும் சொன்னேன். ஓ சொன்னீங்களா? மாமா என்ன சொன்னாங்க? அது ஒண்ணே இல்லம்மா, சுபா கொஞ்சம் கோபக்காரி தான். ஆனா ரொம்ப பாசமானவளும் கூட. ஒரு வாரம் வீட்ல இருந்து தொட்டதுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டாலும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியேவும் பழகிருமா? ஓய். என்னவா? ஏய், சக்திக்கு பிரச்சனை இல்ல. ஆனா சக்திய கொஞ்ச நாள் சுபா புரிஞ்சுக்கணும்ல. அதுக்குதான் இந்த ஒரு வாரம் டைம். ஓ, நீங்க இப்படி பிளான் பண்றீங்களா? ஆனா அங்க சுபா என்ன பிளான் பண்றாளோ? ஏதா இருந்தாலும் சமாளிப்பான். ஒரு வாரம் ஆபீஸ் வேலை இல்லைல, வீட்டு வேலையை சமாளிக்கட்டும். சரிதான். ஆனாலும் பாவங்க, தலைவலின்னு சொன்ன பையனை புடிச்சு கல்யாணத்தை பண்ணி வச்சு இப்போ ஒரு பெரிய தலைவலியை உண்டு பண்ணிட்டீங்கல்ல. ஏய் பாத்தியா, அப்பனா கல்யாணம் முடிச்சா தலைவலிங்கிற. ஐய, ஆஹா, இல்ல. ஓய், அப்படிதானே சொன்ன. அப்பனா நீ எனக்கு என்னங்க? அது திடீர்னு பிடிக்காம நடந்தது, அதனால சொன்னேன். ஓஹோ. ஏங்க, அப்பனா நான் உங்களுக்கு தலைவலியா? சேச்சா, நிஜமா இல்ல. ஏன் பொண்டாட்டி தலைவலியா இருப்பாளா? ஆமா, கைவலி கால் வலியா இருப்பா. வள்ளியக்கா, தலைவலி கைவலி கால்வலி பத்தி பேசுற இடமா இது? வந்தோமா, சோத்த அள்ளி போட்டு குழம்ப ஊத்தி பனஞ்சு சாப்பிட்டோமான்னு இருக்கணும். இங்க வந்துகிட்டு போங்க, உங்களுக்குன்னு ரூம் இருக்குல்ல.
ஐய முறைக்காத தம்பி, உனக்கெல்லாம் செட் ஆகாது. உனக்குன்னு கல்யாணம் முடிஞ்சு உன் பொண்டாட்டி வந்தாலும் வந்தா இந்த முறைக்கிறது, கோபமா கத்துறது, பேசுறது இதெல்லாம் பார்த்து மாச கணக்காச்சு. அது சரி சரி, நீ சமாளிக்க வேண்டாம், கிளம்பு. ஆமா மதிவதனி, வள்ளியக்கா. கிளம்புமா. இனிமேல் வேலையை நான் பாத்துக்கிறேன். இல்ல இல்ல, நானும் கூட சேர்ந்து. வேண்டாமா, இந்த வீரா வச்சு என்னால சமாளிக்க முடியாது. நீங்க 2 பேரும் காதை கடிச்சிட்டு இருப்பீங்க, அத பார்த்தா எனக்கு வயிறு எரியும். வள்ளியக்கா. பொதுவா சொன்னேன்பா, அதனால கிளம்புங்க. வள்ளியக்கா, தம்பிங்க தான் என்ன கிண்டல் பண்றாங்கண்ணா, இப்போ நீங்களுமா? அதெல்லாம் அப்படிதான், பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டா கிண்டல் பண்றதை தவிர எங்களுக்குலாம் என்ன வேலை? சரிதான். சரிம்மா, இதுக்கு மேல நின்னா சரி வராது. ஆபீஸ் கிளம்புறேன். சரிங்க. என்னங்க, திரு அப்பவே ஆபீஸ் போயிட்டான். சரிம்மா, நான் போய் பாத்துக்கிறேன். ம். போயிட்டு வரட்டா? ஆ. சீக்கிரம் வந்துடுறேன். ம், சரிங்க. சாப்பிடு. சரிங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட்ல இருந்தேன்னா படுத்து தூங்கு. ம், சரிங்க. அப்புறம் டைம் கிடைக்க மொத்தெல்லாம். ஏய், நீ ஆபீஸ்க்கே போக வேண்டாம், வீட்லயே இரு பேசாம. ஐயோ வள்ளியக்கா, இம்சப்படுத்தாதீங்க. ஆபீஸ் போக பொண்டாட்டிட்டு இதெல்லாம் சொல்ல வேண்டாமா? ஐயோ, டெய்லி அப்பனா இப்படிதான் சொல்லிட்டு போறியா? ஆமா. சரிதான்டா. சரி ஓகே, சொல்லி முடிச்சிட்டு நீ கிளம்பு. நீ கிளம்ப அடுத்த யுகம் ஆகும்னு நினைக்கிறேன். 1 வருஷம் கழிச்சு நான் வந்து பாத்துக்கிறேன். ஏய் ஏன் வள்ளியக்கா. என்னங்க? அவங்க கிடக்காங்க, இங்க பாரு. அப்ப டைம் கிடைக்க மொத்தம் எனக்கு கால் பண்ணு. சரிங்க. அப்புறம் ம். இன்னும் முடியலையா? எத்தனை அப்புறம்? புதுசா கல்யாணம் முடிஞ்ச புருஷன் பொண்டாட்டிக்கலாம். பாத்துக்கோங்க, இப்படித்தான் பண்ணுவாங்க. 4 மாசம் ஆனா இதுகளே இப்படின்னா 4 நாள் ஆகாத நம்ம சக்தி சுபா என்ன பண்றாங்கன்னு போய் பாத்துட்டு வந்துடலாம். நீங்க தப்பா நினைக்கலாம், புருஷன் பொண்டாட்டி நடுவுல நீ எதுக்குமான்னு. ஆனாலும் வீட்டு நிலவரம், நாட்டு நிலவரம் தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க 4 மாசம் ஆனா இப்படின்னா 4 நாள் ஆனா அவங்க எப்படின்னு பாத்துருவோம். என்னடா பசுபதி, என்ன ரொம்ப நேரமா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல தர்மா, சிவானிய பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சிவானியாவா? என்னடா? இல்ல தர்மா, நம்ம வீட்ல இருக்கிற வரைக்கும் அவளோட சவுண்டவாது நம்ம கேட்டிருக்கோமா? அவ்வளவு கப் சிப்னா அமைதியா இருப்பா, நம்ம சொல்றத எல்லாம் சரி சரின்னு கேப்பா. ஆனா இப்ப வீட்டை விட்டு வெளியேன்னு போனதுக்கு அப்புறம் தர்மா, அவ எந்த அளவுக்கு மாறி இருக்கான்னு பாத்தியா? ஆமாண்டா, நானும் யோசித்தேன். எனக்கே தோணுது, எதுக்குடா வீட்டை விட்டு விட்டோன்னு. இல்ல தர்மா, வீட்டை விட்டு விட்டுருக்கலன்னு நினைச்சுக்கோ, அவளால நமக்கு பிரச்சனை தான். இப்ப நாப்ல பிரச்சனை இல்லாமையா இருக்கு. தர்மா, அவ வீட்டை விட்டு போய் 2 வருஷம் ஆச்சு. இப்ப வரைக்கும் நாம போனா பயப்படுவா, நம்ம சொல்றத மட்டும் தான் செய்வா. நம்ம என்ன சொன்னாலும் கேக்குறவ. இப்ப அந்த ராம் வந்ததும், அந்த ராமும் அவங்க அப்பா போலீஸும் துணைக்கிருக்காங்கிற தைரியத்துல இப்ப அவளுக்கு எவ்வளவு தைரியம் பாத்தியா? தர்மா நம்மள பார்த்தாலே கண்டுக்க மாட்டேங்கிறா. பயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது தர்மா. புரியுதுடா, நாம என்ன பண்ண முடியும்? தர்மா, அவளோட சொத்தெல்லாம் வாங்குறதுதான் கௌரவம்னு அம்மா சொல்றாங்க. ஒரு பொம்பளை பிள்ளைய நமக்கு அடங்கி இருந்தவ இப்ப நம்மள திமிரிக்கிட்டு நிக்கிறா. எனக்கு என்னமோ அவளை கூப்பிட்டு இந்த மாதிரி 4 அறை கொடுத்தா திரும்ப பழைய நிலைமைக்கு வருவான்னு தோணுது. டேய் இல்லடா, அவளை கூப்பிட்டு நீ எதையும் பண்றதுனால ஒரு பிரயோஜனம் இல்ல. நீ நம்ம கை வச்சா அந்த ராம் மேல, அவன் மேல விழுகிற அடியில தான்டா இவ பயப்படுவா. ஐயோ தர்மா, அவங்க அப்பா போலீஸ், நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது. இல்ல பண்ண முடியாதுன்னு ஏன் நினைக்கிற? நமக்குன்னு ஏதாவது ஒரு சமயம் வாய்க்கும், அப்ப பாத்துக்குவோம். நம்மளை மீறிக்கிட்டு இன்னும் இந்த சிவானி போனானா அப்புறம் இதோ இந்த மில்லுல எல்லாம் நாம நின்னு வேலை பார்க்க முடியாது. இவ்வளோ பெரிய மில்லுக்கு நம்ம சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்க முடியாது. பழையபடி நம்ம கூலி வேலைக்கு தான் போனோம். ஆமா தர்மா. நீ இதுல தலையிடாத. ஏன்னா ஏற்கனவே அந்த போலீஸ்காரன் உன்னை வார்ன் பண்ணி விட்டான்னு சொன்ன. அதனால நீ உள்ள போறது சரியில்லை, நான் பாத்துக்கிறேன். சரி ஓகே, பாப்போம். நடக்கும்டா, பொறுமையா இரு. சேஷா, வண்டியை நிப்பாட்டு. என்ன இரு அவசரப்படாத. சீக்கிரம். என்னடி? ராம் அப்பாடி, ஒரு நிமிஷம். அப்பா. சிவானி, அப்பா ஒரு நிமிஷம். மெதுவா வாமா. மெதுவா வா. ஏய் மெதுவாடி, நாம பார்த்தா கூட இப்படி ஓட மாட்டேன். ஹாய்ப்பா. சரிதான். சிவானி, ஒர்க் முடிஞ்சதாமா? ஆமாப்பா, இன்னைக்கு கொஞ்சம் கம்மிதான், அதனால சீக்கிரம் வந்துட்டோம்ப்பா. ஓ, ஏன் மாவன் ஆபீஸ்ல தான்ப்பா இருக்கான். ராம்க்கு இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு. ஓ அப்படியா? சொல்லுமா. தக்காளி சாதம் ரொம்ப டேஸ்டா இருந்ததுப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஏய், தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு? இல்ல, எனக்குன்னு கொடுத்து விட்டீங்கல்ல, எனக்கும் சேர்த்து தான் கொடுத்து
சேஷா தக்காளி சாதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. இன்னொரு நாள் செஞ்சாலும் இது மாதிரி கொடுத்து விடுங்க. சரிம்மா, கண்டிப்பா கொடுத்து விடுறேன். சிவானி, அன்னைக்கு மாதிரி ஒரு நாள் வீட்டுக்கு வரலாமே? கண்டிப்பாப்பா. அப்பா, அப்போ நானும் கூட வருவேன். என்ன 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 பார்வை? நானும் வருவேன்டி. அப்பா, வர வர ரொம்ப மோசம்ப்பா. ஏய், என்னடி சொல்ற? சேஷா, என்னம்மா? பா, உங்க விட அவ வீடாவே நினைச்சிட்டா. ஏய், சும்மா இருடி. அப்படியா? ஆமாப்பா, எந்நேரமும் உங்க பேச்சுதான். ஏய், சும்மா இருடி. சிவானி, அப்பா, அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்ததை இவகிட்ட சொன்னேன். அதுதான்ப்பா சொல்லி சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கா. சரிம்மா, சரி. சிவானி, உங்க அண்ணனால உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்லப்பா. ஆனா அதனால எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏமா? இல்லப்பா, இந்த அளவுக்கு இங்க பார்க்க வராம வைக்காம இருக்காங்கன்னா ஏதாவது பிளான் எதுவும் பண்ணுவாங்களோன்னு. அப்படி என்ன பண்ணிடுவாங்க? இல்லப்பா, அவங்க கண்ட்ரோலே நான் இருக்கணும்னு நினைப்பாங்க. இப்ப அவங்கள பார்க்காம கூட இருக்கேனா, அவங்களாலயே என்ன பார்க்க முடியலையா, அதான். இங்க பாரு, அவங்கள நினைச்சு நீ எதுவும் பயப்படாத. உன்னோட மூத்த அண்ணன் பேரு தர்மா, ரெண்டாவது அண்ணன் பசுபதி, கரெக்டா? ஆமாப்பா. ரெண்டு பேரும் டீட்டெயிலையும் அப்பா கலெக்ட் பண்ணிட்டேன். அவங்களால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்கிட்ட சொல்லாமையோ கேட்காமையோ உங்க ஊர் அம்மன்புரத்துக்கு மட்டும் போகாத. சரிப்பா, 2 வருஷம் ஆச்சு நாங்க போய். இனியும் போக வேண்டாம். அவங்களால இங்க வந்து எதுவும் பண்ண முடியாது. நீ அங்க போனாதான் பிரச்சனை பண்ணுவாங்க. இங்க பாருமா, அப்படியே என்ன பிரச்சனை பண்ணாலும் சரி, கையில போன் எப்பவும் வச்சிருப்பேல? வச்சிருப்பேன்ப்பா. எனக்கு கால் பண்ணு. முடியலையா மிஸ்டு கால் கூட கொடு. உன் போன் நம்பர் வச்சு நான் உன்னை பார்த்து வந்துடுறேன். புரியுதா? சரிப்பா. அப்புறம் அவங்க வந்து இந்த சொத்தை எழுதி கொடு, கையெழுத்து போட்டு கொடு, இல்ல ஏதாவது வெத்து பேப்பர்ல சைன் பண்ணு. எதை சொன்னாலும் சரி, நீ கேட்காத. இல்லப்பா, கேட்க மாட்டேன். அன்னைக்கே நான் சொன்னதான்ப்பா, சொத்து பணம் முக்கியம் இல்லப்பா. இதையும் நான் அவங்க கிட்ட கொடுத்துட்டா எங்க அப்பா அம்மாக்குன்னு நான் எதுவுமே பண்ணாத மாதிரி ஆயிடும்பா. அதையாவது நான் பாதுகாப்பா வச்சு இல்லாதவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் செய்யணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாமா, நீ நினைச்சது நடக்கும். சரிங்கப்பா. சரிம்மா, கவனமா வீட்டுக்கு போ. ராம் வந்ததும் உனக்கு கால் பண்ண சொல்றேன். அப்பா. இல்லம்மா, நீ ராம் பக்கத்துல இல்லையே நினைப்பியா, அதுக்குதான். சரிங்கப்பா. சரிம்மா. சேஷா, அப்பா சொல்லுங்கப்பா. உங்க அம்மாவும் உன்னை நம்பிதான் சிவானியை இங்க தனியா விட்டாங்க. இப்பவும் நானும் அதைத்தான் சொல்றேன். உன்னை நம்பிதான் சிவானி இருக்கா. பாத்துக்கோமா, ஏதாவது சின்ன விஷயம்னாலும் அவசரம் இல்லாட்டியும் நீ சொல்லிடு. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். சரி, கிளம்புங்க. அப்பா, நீங்க நடந்து போறீங்க? அங்கப்பா ஸ்கூட்டில வீட்டுக்கு. வேண்டாமா, என்ன கொண்டு போய் விடுற வரைக்கும் இங்க ஒரு ஆள் தனியா நிக்கவா? நான் சும்மா வாக்கிங் மாதிரி போலாம் தான் வீட்டுல பைக் எடுக்காம வந்தேன். இங்க இருந்து பக்கம் தானே, நான் போய்க்கிறேன். சரிங்கப்பா. நீங்க மொதல் கிளம்புங்க. சரிங்கப்பா, போயிட்டு வரோம். போயிட்டு வரோம்ப்பா. சரிங்கம்மா. அடி. சிவானி, அப்பா. அம்மன்புரம் போனா மட்டும் என்கிட்ட கண்டிப்பா சொல்லிடு. சொல்லாம உங்க ஊருக்குள்ள போகாத. சரிங்கப்பா. போயிட்டு வாமா. சரிங்கப்பா, பாடி. சொத்து தான் எல்லாம் நினைச்சிட்டாங்க. இந்த மாதிரி பிள்ளை செல்வம்னா யாருக்கு கிடைக்கும்? மகாலட்சுமி மாதிரி இருக்கா. நம்ம வீட்டுக்கு வந்த மகாலட்சுமின்னு எதுக்கு தெரியல பாரு. சொத்து முக்கியமா போச்சு. இந்த மாதிரி ஆள்கள்லாம் எப்பதான் திருந்த போறாங்களோ. அட பாவீங்களா, நான் நாட்டுக்கு ஆபீஸ்க்காவது ஒழுங்கா போய்கிட்டு இருப்பேன். என்ன புடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சு இப்ப என்னன்னா வீட்டுக்குள்ளேயும் உட்கார வச்சிட்டீங்களேடா. இவ வேற என்ன படிக்கிறான்னு கூட தெரியல. நம்ம பக்கத்திலேயே உட்காந்துக்கிட்டு நம்மளையே திட்டுறா, நம்ம மேலேயே கோபப்படுறா. ஆமா, நம்மளதான் பிடிக்கலன்னு சொல்றா. பிறகு எதுக்கு நம்ம ரூம்ல நம்ம கூடயே இருக்கா? போய் அவங்க அம்மா கூட இருக்க வேண்டியதானே. கேப்போமா? ஐயோ, கேட்டா சண்டை போடுவாளே. இருக்கட்டும், நமக்கும் நேரம் போக மாட்டேங்கி. 2 கத்து கத்துனாலாவது நேரம் போகும். கேப்போம் கேப்போம். ஓய். ஓய் சுபா. சொல்லு. என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல. தெரியல, சொல்லு. படிச்சிட்டு இருக்கேன். நேத்து வரைக்கும் உட்காந்து அழுத, இன்னைக்கு என்ன திடீர்னு படிக்க ஆரம்பிச்சிட்ட? என்ன என்ன கேட்ட? அது இல்ல, இத கேட்டியே. ஐயோ, ஒன்னும் இல்ல சுபா. இன்னைக்குதான் உன் முகத்தை பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே சிரிச்ச முகமா. இந்த குளத்துல தாமரைப்பூ மலர்ந்திருக்கும் பாத்தியா? பார்த்ததுல. பார்த்தது இல்லையா? சரி, பார்க்கலைனாலும் விடு. குளத்துல தாமரை மலர்ந்திருக்கும் மொத்தம் அவ்வளவு அழகா இருக்கும். அந்த மாதிரி நீயும் இருக்க. ஓ, அப்படியா? சரி. என்ன அவ்வளவுதானா? சண்டை போடுவான்னு பார்த்தா போட மாட்டேங்கிறாளே. என்னாச்சு இந்த லூசுக்கு? சுபா, சுபா. சொல்லுடா. சரிதான். ஏன் இங்கே இருக்க? என்ன உனக்கு பிரச்சனை? இல்ல, உனக்கு தான் என்ன பிடிக்கல. என்ன பார்த்தா கோபப்படுற, திட்டுற, எல்லாம் பண்ற. பிறகு இருக்கு என் கூட ஏன் ரூம்லயே உட்காந்துட்டு இருக்க? ஓ ரூம்க்கு போக வேண்டியதானே? ஏன் ரூமா?
ஆ இதான் என்னோட ரூம். ஓய் இது ஏன் ரூம்? யார் சொன்னா? யார் சொல்லணும்? டேய் இது என்னோட ரூம். 2 நாளைக்கு முன்ன வரைக்கும் ஒரு ரூம் இருக்கலாம். அதான் என்கிட்ட கேட்காம தாலி கட்டனேல. ஆ கட்டனியா இல்லையா? கட்னேமா. அப்பனா இது யார் ரூம்? ஏன் ரூம் தான். ஆ உன்னோட ரூம் தான். என்னோட ரூம்ல நான் உட்கார்ந்திருக்கேன். பாவமே உன்னை இந்த ரூம்க்குள்ள விட்டுட்டேன். புரியுதா? புரியுது. அப்புறம் என்னோட அதான் எங்க அம்மா ரூமுக்கு போலாம். போனா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? டேய் அது எங்க அம்மாவோட ரூமா இருக்கலாம். ஆனா நாங்க போறது எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும்? இதே கேள்வியே கேளு. இல்ல சொல்லு. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போற மாதிரி இருக்கும். ஆ? அம்மா வீடா? ஆமா எங்க அம்மா வீடு அதான்டா. இது பக்கத்துல இருக்கிற ரூம் உங்க அம்மா வீடு. ஆமா இது என் மாமனார் வீடு. அது எங்க அம்மா வீடு. ஓஹோ. ஆனா சுபா சொல்லு. நீ ரொம்ப கொடுத்து வச்சவல்ல. நானா? ம் சரி மேற்கொண்டு சொல்லு. இல்லம்மா, ஒவ்வொருத்தவங்களுக்கு அம்மா வீடு பக்கத்து தெருவுல இருக்கும், ஒவ்வொன்னு பக்கத்து ஊர்ல இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு வெளியூர்ல கூட இருக்கும். உனக்கு பாத்தியா பக்கத்து ரூமே அம்மா வீடு. நீ கொடுத்து வச்சவ தானே. சரி சரி போதும், தேவையில்லாததை பேசாத. படிச்சிட்டு இருக்கேன், தொந்தரவு பண்ணாத. ஏய் ஒரு நிமிஷம். என்னடா? இல்ல என்ன படிச்சிட்டு இருக்க? ரொம்ப நேரமா முட்டைக்கண்ண உருட்டி உருட்டி படிக்கிற, அதான் தெரிஞ்சுக்கலாமேன்னு. நானும் எதிர்பார்க்கவே இல்லடா. ஒன்ன போய் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு நானும் தான் எதிர்பார்க்கல. எதிர்பார்க்காம தான் தாலி கட்டினியா? ஐய அதையே சொல்லாத, என்ன படிக்கிறேன்னு மட்டும் சொல்லு. நமக்கு எதனால கல்யாணம் நடந்துச்சுன்னு படிச்சிட்டு இருக்கேன். இங்க பாரா, இப்போ வரைக்கும் படிச்சதுல உன் மேல எனக்கு செம்ம கோபம். இரு குறையவும் படிச்சிட்டு வரேன். படிச்சுட்டு என் மேல கோபமா? நீ சும்மாவே என் மேல கோபப்படதானே செய்வ. படிச்சிட்டு வரேன் இரு. ஐயே இது என்ன புது கதையா இருக்கு. ஏமா இந்தமா சுபா. ஏமா சுபா. ஏன்டா உயிரை வாங்குற? இல்ல நீ இப்ப வரைக்கும் படிச்ச வரைக்கும் என்ன மேட்ருங்கறத சொல்லு. ஏன்டா இப்பவே அடி வாங்கணுமா? ஆபீஸ்க்கு வேற போகாதன்னு ரூம்ல உட்கார வச்சிட்டாங்க. இன்னைக்கு என்னென்னலாம் பண்ண காத்து கிடக்காலோ. ஏச்சு கொடுப்போமா வேண்டாமான்னு கூட தெரியல. என்னடா வாய்க்குள்ளே புலம்புற? ஒண்ணே இல்லம்மா. இங்க பாரா, போன ஜென்மத்துல நீ என்னவா பிறந்து தொலைஞ்சேன்னு தெரியல. ஆனா அப்போ நீ என்கிட்ட வந்து சொல்லிருக்க. என்ன? அடுத்த ஜென்மத்துல நான் பையனா பிறப்பேன், நீ பொண்ணா பிறப்ப, நான் தான் உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்குவேன். நீ அப்பவே என்கிட்ட சொல்லிருக்க. அப்படியா? ஆமாண்டா அறிவு கட்டவனே. உன்னை யாரு அப்பவே என்கிட்ட வந்து சொல்ல சொன்னா? சரிதான். ஆமா அதை விடு. போன ஜென்மத்துல நான் என்னவா பிறந்தேன்? நீயா குரங்கா பிறந்திருப்ப. ஓ அப்படியா? ஆமாண்டா மலை குரங்கு. சரி நீ? அழகான கிளியா பிறந்திருக்கேன். கிளி? யாரு நீ? ஆமாண்டா. ஏன்டா சிரிக்கிற? இங்க பாரு, உன் கண்ணு மூக்கெல்லாம் பார்த்தா ஆந்தையா பிறந்திருப்பேன்னு சொல்லு. ஓகே நான் ஏத்துக்கிறேன். ஆனா அந்த கிளி மயிலு குயிலுன்னு சொன்ன அவ்வளவுதான் பாத்துக்கோ. ஏய் என்ன இவ்வளவு நேரம் கொஞ்சம் பார்க்க அழகா தானே இருந்த, இப்ப என்ன திடீர்னு வீட்டுக்கு வெளியே மாட்டி வைக்கிற திருஷ்டி பொம்மை மாதிரி, சேச்சா பூத மாதிரி. டேய் ஐயோ ரொம்ப ஓவரா போறோமோ? என்னடா நானும் பொறுமையா இருந்தா சண்டைக்கு வான்னு கூப்பிடுற? ஐய இல்லம்மா. இங்க பாரு, போன ஜென்மத்துல நீ பண்ணதே தப்பு. அப்பவே நீ என்கிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டிருக்க கூடாது. அப்பதான் கேட்டு தொலைச்சனா, இப்ப வந்து என்ன கல்யாணமும் பண்ணிக்கிட்ட. இது அதை விட பெரிய தப்புடா. இதுக்கெல்லாம் உனக்கு என்ன பனிஷ்மென்ட் தெரியுமா? தெரியுமே. என்னடா? காலம் பூரா உன் கூட சண்டை போட்டு கஷ்டப்படுறதா? டேய் ஏய் இப்ப எதுக்கு போன ஜென்மத்தெல்லாம் பேசிட்டு இருக்க? அப்ப நீ என்கிட்ட வந்து கேட்டுக்கடா. ஐயோ எனக்கு அப்பவே அறிவு இல்லாம இருந்திருக்கு பாரு. இப்போ வந்தாடா. அதான் உன்ன கட்டிக்கிட்டேனே. டேய் சக்தி, இங்க பாரு, என்ன ஓவரா கத்திட்டு இருக்க? போன ஜென்மத்துல நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேனான்னு கேட்டேனா அப்பவே நீ என்ன வேண்டான்னு சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு அப்ப சரின்னு சொல்லி மண்டையாடிட்டு இப்ப வந்து ஏன் உயிரை வாங்குற? டேய் என்னடி? இது டியா? ஆமாண்டி. என்ன பாரு, பேசாம இருக்கணும் இல்ல உங்க அம்மா வீட்டுக்கு பத்தி விட்டுருவேன். என்ன சொன்ன? என்ன எங்க அம்மா வீட்டுக்கு பத்தி விடுவியா? ஆமாண்டி. டேய் கல்யாணம் முடிஞ்சு 3 நாள் ஆகல, அதுக்குள்ள நீ எங்க அம்மா வீட்டுக்கு பத்தி விடுவ? ஆமாங்கறேன்ல. டேய் சக்தி இப்படி சொல்லாத. அப்படிதாண்டி சொல்லுவேன். சக்தி வேண்டாம். காலையில மதிவதனி அக்கா பேசினாங்க. சக்தி பாவம் சண்டை போடாத நல்ல பையன் அப்படி இப்படினாங்க. சரி ஓகே, இனிமே சண்டையை குறைச்சுக்கலாம். என்னதான் இருந்தாலும் சின்ன வயசுல இருந்து நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட். நானும் பொறுமையா இருந்தா நீ புருஷங்கிற திமிர காமிக்கிறடா. ஓஹோ அண்ணி சொன்னாங்களா? அதான் என்னடா வேதாள முருங்கை மரம் ஏறாம நம்ம கட்டுல உக்காந்துருக்கேன்னு பார்த்தேன். டேய் இல்ல சுபா, எப்பவும் கடுகடுகடு நிப்பியா? இன்னைக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கேன்னு பார்த்தேன். இல்ல அண்ணி செஞ்ச மாயமா? டேய் இதுக்கு மேல பேசாத. பேசாதையா? இப்போதான் நேரம் நல்லா போய்கிட்டு இருக்கு. உன்கிட்ட சண்டை போட்டா கூட நல்லாதான் இருக்கு. உன்னை எப்படி கோபப்படுத்துறேன்னு மட்டும் பாரு. டேய் என்னடா யோசிக்கிற?
ஆமாமா யோசிக்க தான் செய்யறேன். இந்த மாதிரி முட்டைக்கண்ணி பொண்டாட்டி தேவையா? அதுவும் திடீர் ரசம் மாதிரி திடீர் பொண்டாட்டியா வந்துட்ட. அதான் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன். டேய் சக்தி ரொம்ப பேசுற. ஆ நீ மட்டும் 2-3 நாளா முட்டைக்கண்ணை உருட்டி உருட்டி என்ன திட்டல. நேத்து ஒரு காஃபி கேட்டேன், போட்டு கொடுத்தியா? நானும் தான் கேட்டேன், நீ போட்டு கொண்டு வந்தியா? ஏய் நான் ஆம்பளை பிள்ளடி. டேய் டேய், ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை பிரிச்சு பேசிட்டு இருந்த. மூஞ்ச உடைச்சிருவேன் பாத்துக்கோ. வீட்டு வேற எல்லாத்துக்கும் சமம் தான். ஏய் அதெல்லாம் போதும்டா, நான் உன்கிட்ட பேசல. என்ன படிக்க விடு. ஆமா பெரிய எக்ஸாம்க்கு படிக்கிறா. இப்படி கல்யாணம் நடந்துச்சேன்னு படிக்கிறாளாம். நீ படிச்சாப்ல நடந்த கல்யாணம் இல்லேன்னு ஆயிட போது. டேய் என்னன்னு தெரியல, நீ ஓவரா பேசுற. அப்படிதாண்டி பேசுவேன். ஏன் உன்னை உங்க அம்மா வீட்டுக்கு கூட விரட்டி விடுவேன். என்ன அம்மா வீட்டுக்கு விரட்டுவியா? சக்தி கோபம் வருதுடா. சொல்லுடா சொல்லு, எங்க அம்மா வீட்டுக்கு என்ன விரட்டுவியா? ஆமாண்டி. டேய் டேய், டீ போடாதடா. நீ ஒரு டீ கேட்டதுக்கு போடல, நான் இந்த டீயாவது போடுறேன்னு பாரு. டேய் சக்தி சக்தி. வள்ளியக்கா வாங்க. என்னடா என்னாச்சு? சண்டையா போட்டுட்டு இருக்கீங்க? ஆமா வள்ளியக்கா, வாய் ஊட வாய் பேசிட்டே இருக்கா. அதுவும் அந்த முட்டைக்கண்ணை உருட்டி உருட்டி ஆந்த குட்டி மாதிரி. டேய் டேய் போதும்டா. என்ன போதும்? டேய் சக்தி. ஏய் நிறுத்துங்கடா நிறுத்துங்க. என்ன சண்டை? மலியக்கா, நான் பேசாம தான் படிச்சிட்டு இருந்தேன். இவனா தான் பேச்சு கொடுத்து சண்டை போடுறான். என்னடா சக்தி? எவ்வளவு நேரம் வள்ளியக்கா பேசாமே இருக்க முடியும்? அதான் பேச்சு கொடுத்தேன். பேச்சு கொடுத்தது சரி, எதுக்குடா சண்டை போடுறீங்க? மலியக்கா கேளுங்க, சண்டை போட்டு சொல்றான் எங்க அம்மா வீட்டுக்கு போனேன். அம்மா வீட்டுக்கா? ஆமா மலியக்கா, இவ்வளவு திமிரு இருக்கும். ஆம்பளைங்கற திமிர காமிக்கிறான் மலியக்கா. இல்ல எனக்கு புரியல. உங்க அம்மா வீட்டுக்குனா? அதான் மலியக்கா, எங்க அம்மா மரகதம் அவங்க வீட்டுக்கு போன்னு சொல்றான். ஏமா சுபா, உங்க அம்மா புதுசா ஏதாவது வீடு வாங்கியிருக்காளா என்ன? அம்மா உங்க அம்மா வீடு எங்க இருக்கு? இதோ பக்கத்து ரூம்ல மலியக்கா. எது பக்கத்து ரூம்ல? அது உங்க அம்மா வீடு? கல்யாணம் முடிஞ்சு 3 நாள் ஆகல, அம்மா வீட்டுக்கு போடின்னு மிரட்டான். தப்புதான்டா தப்புதான். உங்களெல்லாம் பார்க்க வந்தேன் பாத்தியா? ஏன் தப்புதான். இந்த 4 நாளுக்கு அந்த 4 மாசம் எவ்வளவோ பெட்ரு. அதுகளாவது கொஞ்சம் உயிரை வாங்குச்சுக, இதுக நம்மளெல்லாம் மிஞ்சி உயிரை வாங்குதுக. வேலையை பார்த்துட்டு போவோம். மலியக்கா என்ன, நீ இவனை கேட்டுட்டு போங்க. நீ ஏன் உட்காந்து கேளு. சண்டை போடுறாங்களாம் சண்டை. சின்ன பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நம்ம உசுர வாங்குறாங்க. என்னடா என்ன சிரிக்கிற? ஒன்னில்லையே. இங்க பார், இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இன்னொரு தடவை உங்க அம்மா வீட்டுக்கு போடி அது இதுன்னு சொன்ன, சொன்னா உங்க அம்மா வீட்டுக்கு போடான்னு உன்னை பத்தி விடுவேன். எங்க அம்மா விடா? எது இந்த பக்கம் பக்கத்து ரூமா? அதான். சரிம்மா நீ படிமா. அந்த பயம் இருக்கட்டும். என்ன யாரு நினைச்ச? பிச்சு புடுவேன் பாத்துக்கோ. உன்கிட்ட சண்டை போட்டு எனக்கு நேரம் போகணும்னு நினைச்சேன் பாத்தியா? எனக்கு இது தேவைதான். சரி ஓகே, நடந்ததையே யோசிக்க கூடாது. எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லி முழு மனசோட தானே கையெழுத்து போட்டுட்டு வந்திருக்கோம். பிறகு எதுக்காக அதை தேவையில்லாம யோசிச்சுட்டு? எப்படியோ நாளைக்கு அப்பா ஆபரேஷனுக்கு பணம் போயிடும். அதுபடி ரொம்ப சந்தோஷம். அடுத்து நம்மள கஷ்டப்படுத்திக்கிறதானே. அப்பாக்காக இது கூட பண்ணலாட்டி எப்படி? அத வாசு நம்மள தேடுவா. எங்க போன என்னன்னு கேட்டா அதுக்கு காரணம் சொல்றதுக்கே நம்ம குழம்பணும். அப்புறம் தெருவுக்கு இன்னைக்கு லெட்டர் போயிருக்கோம், அத பத்தியும் கேப்பா, சந்தோஷமா பேசுவா. நம்ம கஷ்டத்தினால அவளையும் கஷ்டப்படுத்த கூடாது. அவளுக்காக நாம ஜாலியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா வாசு எனக்காக என்னென்னமோ செஞ்சிருக்கா. அவ இந்த விஷயத்துல சந்தோஷமா இருக்கும்போது நான் அவளை கஷ்டப்படுத்த கூடாது. முத போய் வாசுவை பார்த்து பேசுவோம். நாளைக்கு மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு பணம் போயிடுச்சுன்னா அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ தான். அப்பா ஆபரேஷன் முடிஞ்சதும் அப்பா போய் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் இங்கேயே தான் செட்டில் ஆகணும். அம்மாட்ட அப்பாட்ட எதையாவது சொல்லி சமாளிச்சுட்டு வரணும். சரி ஓகே பாத்துக்கலாம். முத போய் வாசுவை பார்ப்போம். அப்பா கூப்பிட்டீங்களாமே? ஆமையா திரு, பொண்ணோட போட்டோ பாத்தியா? என்னப்பா பொண்ணு போட்டோடா? காலையில அன்னை கொடுத்தாங்களே. அப்பா அது என்னடா பாக்கலையா? இல்லப்பா ஆபீஸ்க்கு வர அவசரத்துல. என்ன திரு போட்டோவை பார்த்து சொல்லு. உனக்கு பிடிச்சிருக்குன்னா உடனே அந்த பொண்ணை பார்க்க போயிடலாம். வைரோப்பா என்னடா? இல்ல எனக்கு இப்பவே கல்யாணம் அவசரமா? இப்பதானே சக்திக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. கொஞ்ச நாள் ஆகட்டும்பா. டேய் கொஞ்ச நாள் என்ன, கொஞ்ச மாசம் கூட ஆகட்டும். சரிப்பா, நீ பொண்ணை மட்டும் பார்த்து பிடிச்சிருக்கான்னு சொல்லு. பொண்ணு வீட்டுல போய் பேசி பூ வச்சிட்டோம்னா அப்புறம் என்ன, 2 மாசத்துல முடிக்கிறது 3 மாசத்துல கூட கல்யாணத்தை முடிச்சுக்கலாம். சரிதான். என்னடா என்ன யோசிக்கிற? ஒன்னும் இல்லப்பா,
சரிடா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போவேல, உன்னோட போட்டோவை பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லு. அப்பா. என்னடா? இல்லப்பா, நான் பொண்ணு போட்டோ பார்த்து சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீங்க என்ன ஏதுன்னு பாத்துக்கோங்கப்பா. நானும் சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. திரு, எந்த காலத்துல இருக்க? இப்பெல்லாம் பசங்க அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, அவங்க வீட்டுல போய் பொண்ணு கேளுங்க, இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னன்னா பொண்ணு போட்டோவை கூட பார்க்காம நீங்க பாருங்கங்கிற. இல்லப்பா. சரிடா, நீ போட்டோ பார்க்க வேண்டாம். அப்பாடா, பொண்ணு பார்க்க ஒரு நாள் அரேஞ்ச் பண்றோம், நீ நேரடியா பொண்ணை வந்து பாத்துக்கோ. அப்பா. என்னடா? ஒண்ணு இல்லப்பா, அண்ணன்ட்ட பேசிட்டு இந்த ஆடி முடியட்டும், நல்ல நாளா பார்த்து ஒரு நாளை முடிவு பண்ணிடலாம். அப்பாடி, ஆடி முடியட்டுமா? அப்பனா இன்னும் ஒரு மாசம் கிடக்கு. என்னடா யோசிக்கிற? இல்லப்பா, ஆடி மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே பாத்துக்கலாம். ஆமாண்டா, இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு, முடிஞ்சிடும். ஒரு நாளா? அதுக்கு எதுக்கு ஆடி மாசம்னு சொல்லணும்? திரு, என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்லப்பா. சரி சரி, போ வேலையை பார்த்துட்டு சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பு. அப்பா நீங்க? நானும் உன் கூட வந்துருவேண்டா. ஜீவாவும் வேலையை முடிச்சிட்டானான்னு பாரு, எல்லாரும் சேர்ந்தே போயிடலாம். சரிங்கப்பா, ஒரு 6 மணிக்கு மேல ஆகும், கிளம்பலாம். சரி சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒர்க் இருக்குல்ல, பாத்துட்டு இருக்கலாம். போ போ. டேய், அடுத்த மாசத்துல அதான்டா ஆவணியில பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷனா வச்சுக்கலாம். அப்பா, அடுத்த மாசம் சொல்லாதீங்க, ஆவணி தான் பிறக்க போதுல. இருந்தாலும் சரிதான். ஓகேப்பா, என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் கிளம்புறேன். ஐயோ, என்ன சொல்லனே தெரியல. கிட்டா அடுத்த மாசம் சொல்லி ஒரே வாரத்துல கல்யாணத்தை கூட முடிவு பண்ணிருவாங்க. ஊட்டியில போய் அந்த பொண்ணை பார்க்கணும். ஓகே, கொஞ்சம் வேலை ஃப்ரீ ஆகட்டும். ஊட்டிக்கு போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணை கையோட கூட்டிட்டு வந்து அப்பா அம்மாட்ட பேசணும். இது வரைக்கும் நம்ம இப்ப என்ன பேசினாலும் ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க செய்யறத செய்யட்டும், நாம அந்த பொண்ணை கண்டுபிடிப்போம், அப்புறம் பாத்துக்கலாம். ஏய், இந்த ஏரியா சூப்பரா இருக்குடி. அழகா இருக்குல சிந்து? ஆமாடி. நீங்க இதுக்கு முன்ன இருந்த ஏரியா கூட கச்ச கச்சன்னு இருக்கும். இது சூப்பரா இருக்கு. ஆமாடி, அதனால தான் அப்பா இந்த ஏரியாவை சூஸ் பண்ணாங்க. என்ன, நம்ம காலேஜுக்கு போயிட்டு வரது ரொம்ப சிரமம். இப்ப ஆட்டோல வந்தோம் பாத்தியா, அந்த மாதிரி தான் அப்பப்போ அவசரம்னா வந்தாகணும். ஆமால, ரொம்ப தூரம். அது ஒண்ணு தாண்டி சிரமம். மிச்சப்படி ஏரியா சூப்பரா இருக்கு. தண்ணிக்கோ அப்புறம் சுத்தி பத்தி பக்கத்துல உள்ளவங்க பிரச்சனையோ எதுவுமே இல்ல. ரொம்ப நீட்டா இருக்குடி. ஓ சரி, ஓகே, தூரம் தானே, அப்படியே பழகிக்கும். ஆமாடி, அப்படிதான் அம்மாவும் சொல்றாங்க. சரி வா, வீட்டுக்கு போலாம். மணி 5க்கு மேல ஆச்சு, உடனே உங்க அண்ணனை வர சொல்லி கிளம்புறேன் நிப்ப. ஆமாடி, உங்க வீட்டுக்கு போனதும் சரத்துக்கு போன் பண்ணணும், அப்பதான் அவங்க வர என்ன கூட்டிட்டு போக கரெக்டா இருக்கும். 6 மணிக்குள்ள வீட்டுக்கு போகணும்டி, இல்லாட்டி அம்மா திட்டுவாங்க. அதெல்லாம் போயிடலாம், நீ வாரேன்னு இன்னைக்கு அம்மாட்ட சொன்னேன். ஏதாவது உனக்கு ஸ்பெஷலா செஞ்சு வச்சிருப்பாங்க, சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு கிளம்பு. சரிடி. சரி சரி, வா வா, இதா இருக்குல இந்த வீட்டுக்கு அடுத்த வீடுதான். ஓ, இந்த வீட்டுக்கு அடுத்த வீடா? வா போலாம். சிவானியா? ஏய் சிவானி, எப்படி இருக்க? யாருடி? தெரியலடி, யாரோ நினைச்சிட்டு நம்மட்ட பேசுறாங்க போல. சிவானி? சிவானியா? யார் அது? யாரா? அம்மா, நாங்க இந்த ஏரியாவுக்கு புதுசு, ஒரு வாரம் தான் ஆகுது இங்க வந்து. அதனால நீங்க யாரோ நினைச்சிட்டு பேசுறீங்க. உங்களை நாங்க இதுக்கு முன்ன பார்த்ததில்லமா? பார்த்ததில்லையா? நீ நீ ஏ சிவானி? என்னடி சிவானி சிவானிங்கறாங்க? என்னன்னு தெரியல, தலகல இருக்கிற கோலத்தை பார்த்தா ஆள் கண்டு ஒரு மாதிரியே என்னமோ. ஒரு மாதிரினா? அதாண்டி, கொஞ்சம் ஒரு மாதிரி. அடியே, என்ன மனநிலை பாதிக்கப்பட்டவங்கங்கறியா? ஏய், நான் அப்படி சொல்லலடி. சரி சரி, வா கிளம்பலாம். ஏய் ஏய் சிவானி, சிவானி எப்படி இங்க வருவா? இத உடனே தர்மாட்ட சொல்லணுமே. இந்த ஊரை விட்டு போய் 2 வருஷம் ஆச்சு. அதுவும் அந்த வேலைக்காரி மவ கூட போனா, இப்போ என்னமோ யார் கூடயே வந்திருக்கா? ஒரே குழப்பமா இருக்கு. முத போய் தர்மாட்ட சொல்லுவோம். இந்த மாதிரி தகவலை உடனே சொன்னா தர்மா சந்தோஷமும் படுவான், தாராளமா நமக்கு பணமும் கொடுப்பான். தர்மா, இத வாரேன், உன் தங்கச்சியை பத்தி சொல்ல வாரேன். இந்நேரம் இவங்க மில்லுல தான் இருப்பாங்க. ஓகே, மில்லுல போய் சொல்லிடலாம்.